ஆஹா, என்ன ஒரு செய்தி கேளுங்க மக்களே. இங்கிலாந்து அணியோட ஒரு நாள் மற்றும் T20 ஸ்குவாட் வெளியாயிருக்கு. ஆனா நம்ம ஆர்சிபியில சொதப்பி தள்ளுன ஒருத்தனுக்கு இந்த முறை இடமே இல்லையாம். பட்லர்ல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஆர்சிபிக்காக விளையாடி படுமோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஒருத்தரை மட்டும் தூக்கிட்டாங்க. யாரு அந்த ஆர்சிபி வீரன்? ஆர்சிபிக்கு மட்டும் இல்ல, தன்னோட நாட்டுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்திட்டானே. வாங்க யாருன்னு பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராமே 29ல ஆரம்பிக்க போற வெள்ளை பந்து தொடருக்கான இங்கிலாந்து அணியை அறிவிச்சிட்டாங்க. ஆனா நம்ம லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. குஜராத் டைட்டன்ஸ்ல கலக்கிட்டு இருக்கிற ஜோஸ் பட்லர் கூட ஸ்குவாட்ல இருக்காரு. அதனால அவர் பிளே ஆஃப் மேட்ச்ல விளையாடுறது கஷ்டம்தான். ஹாரி ப்ரூக்கை வெள்ளை பந்து அணியின் நிரந்தர கேப்டனா நியமிச்சதுக்கு அப்புறம் இதுதான் இங்கிலாந்தோட முதல் தொடர். பில் சால்ட்டுக்கும் ஒரு நாள் அணியில இடம் இல்ல. ஆனா அவர் ஜூன் 6ல ஆரம்பிக்கிற T20 தொடர்ல விளையாடுவார். ஆனா ஒருத்தன் இருக்கானே, லியாம் லிவிங்ஸ்டன், அவனுக்கு D20லயும் இடம் இல்ல, ஒரு நாள் போட்டியிலையும் இடம் இல்ல. ஸ்குவாட்ல அவன் இல்லாததுக்கு முக்கியமான காரணம் அவனோட மோசமான IPL ஆட்டம் தான். ஆமா மக்களே, லியாம் லிவிங்ஸ்டன் இந்த வருஷம் ஆர்சிபிக்காக IPL விளையாடினான். அதுல அவன் மொத்தம் 7 மேட்ச்ல விளையாடி வெறும் 87 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்கிறான். அவனோட அதிகபட்ச ஸ்கோரே வெறும் 54 தான். அதுவும் இந்த 7 மேட்ச்ல அவன் அடிச்சது வெறும் 7 சிக்ஸரும் 4 பவுண்டரியும் தான். என்னையா இது ஆட்டம்? சரி, லியாம் லிவிங்ஸ்டனோட ஒரு நாள் மற்றும் T20 புள்ளி விவரங்களை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நாள் போட்டியில அவன் இதுவரைக்கும் 39 மேட்ச்ல விளையாடி 932 ரன்கள் எடுத்திருக்கான். அவனோட அதிகபட்ச ஸ்கோர் 124. அவனோட ஸ்ட்ரைக் ரேட் 108.12. அதுல ஒரு செஞ்சுரியும் 4 அரை செஞ்சுரியும் அடிச்சிருக்கான். லியாம் லிவிங்ஸ்டனோட T20 கெரியரை பார்த்தா அவன் இதுவரைக்கும் 60 மேட்ச்ல விளையாடி 955 ரன்கள் எடுத்திருக்கான். அவனோட அதிகபட்ச ஸ்கோர் 103. அவனோட ஸ்ட்ரைக் ரேட் 148.98. அதுல ஒரு செஞ்சுரியும் 2 அரை செஞ்சுரியும் அடிச்சிருக்கான். விக்கெட் கீப்பர் ஜார்ஜ் பட்லர் 2025 சாம்பியன்ஸ் டிராபி தோல்விக்கு பிறகு இங்கிலாந்தோட ஒரு நாள் மற்றும் T20 கேப்டன் பதவியை விட்டு விலகிட்டாருன்னு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் ஹாரி ப்ரூக்க கேப்டனா நியமிச்சாங்க. பட்லர் தலைமையில இங்கிலாந்து அணி 2024 T20 உலகக்கோப்பை அரையிறுதியிலையும் 2023 ஒரு நாள் உலகக்கோப்பையில குரூப் ஸ்டேஜிலையும் வெளியேறிட்டாங்க. ஆனா அவரோட தலைமையில தான் 2022 T20 உலகக்கோப்பையை ஜெயிச்சாங்க. ஒரு நாள் அணியை ஹாரி ப்ரூக் வழி நடத்துவார். அணியில ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், டாம் பென்டன், ஜேக்கப் பெத்தேல், ஜோஸ் பட்லர், பிரைடன் கார்ஸ், பென் டெக்கெட், டாம் ஹார்ட்லி, வில் ஜாக்ஸ், சாகிப் மஹ்மூத், ஜேமி ஓவர்டன், மேத்யூ பாட்ஸ், ஆதில் ரஷீத், ஜேமி ஸ்மித் மற்றும் ஜோ ரூட் இருக்காங்க. அதே மாதிரி T20 அணியையும் ஹாரி ப்ரூக் தான் கேப்டன் பண்ணுவார். அணியில ரிஹான் அஹ்மத், டாம் பென்டன், ஜேக்கப் பெத்தேல், ஜோஸ் பட்லர், பிரைடன் கார்ஸ், லியாம் டாசன், பென் டாக்கெட், வில் ஜாக்ஸ், சாகிப் மஹ்மூத், ஜேமி ஓவர்டன், மேத்யூ பாட்ஸ், ஆதில் ரஷீத், பில் சால்ட் மற்றும் லூக் வுட் இருக்காங்க. என்ன மக்களே, இந்த ரிப்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.